ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவரும் சத்திய ஆவியானவரும் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற பிதாவின் ஆவியானவரும் கிறிஸ்துவின் ஆவியானவருமாய் இருக்கிற எங்கள் தகப்பனே, ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்த தாழ்மையோடு உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. இவ்வேளையும் நேரத்தையும் பிரசங்கத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தந்தையே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்த தாழ்மையோடு அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்வீராக. மாம்சமும் இரத்தமும் வேதத்திலிருந்து நீர் கொடாததும் புறம்பானதும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் கிறிஸ்து இயேசுவின் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தந்தையே, உம்முடைய அளவில்லாத பிரசன்னமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் நீர் இளைவனை அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்ததலுக்குரிய சகல விசேஷித்த வரங்களினாலும் வெளிச்சத்தினாலும் அதிகாரத்தினாலும் உம்முடைய வல்லமினாலும் பலத்தினாலும் சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் உம்முடைய சாயலாலும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியினாலும் உம்முடைய தெய்வீக தன்மையினாலும் தெய்வீக பலத்தினாலும் தகப்பனே, உம்முடைய அக்கினினாலும் உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே நிரப்பவே நிரப்பி ஆண்டவரே ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும் நீர் முற்றுமுடிய எங்கள் யாவரையும் ஆட்கொள்வீராக. லைவில் இணைந்திருக்கிற ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். எங்கள் திரியேக தகப்பனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்ற வார்த்தையில் கர்த்தர் போன வாரம் பேசினார். மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை மறந்துருந்தா ஏசாமியை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்ற வார்த்தையில் நம்மை நடத்தும் தேவன் சத்தியமுள்ள தம்முடைய ஜீவனுள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் மிக தத்துருவமாக நமக்கு உயிரோட்டம் உள்ள என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற வார்த்தையை தந்து தான் நம்மை போதித்து ஆவியானவரால் வழி நடத்துகிறாரு. வழி நடத்துகிறாரு. சங்கீதம் 84 சங்கீதம் 6 அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று. அழுகையை அழுது 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 அது குளங்களாகவும் ஆறுகளாகவும் நீரூற்றுகளாகவும் மாறுது. அது இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து கொரிந்தியரில் சொல்கிறபடி 1 கொரிந்தியரில் சொல்கிறபடி அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், சகலத்தையும் நம்பும், விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபமடையாது, எரிச்சல் அடையாது என்கிற சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவர்களுடைய கண்ணீர் யாவும் இந்த வடிக்கிற கண்ணீர் அறியாமையிலும் ஒரு அறிந்தும் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பொல்லாப்புகள், கீழ்ப்படியாமைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாமைகள், நடந்து கொண்டவைகள், செய்தவைகள் எல்லாவற்றிலும் மனம் மாறி அதிலிருந்து மனம் திரும்பி கர்த்தர் பாதத்திலே அவர் அடைக்கலமாகிய அவர் பாதத்திலே வந்து விழுந்து கதறுகிற மன்னிப்பு கிருபையும் இரக்கத்தை அவர்கிட்ட
கெஞ்சுதல் கேட்டுக்கொண்டு இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் கர்த்தராகிய தேவன் வேதத்தில் இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறார் தாவீது ராஜா மூலமாக. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து என்று. எண்பத்தி 84 சங்கீதம் 6-7. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். 6ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்குது. பள்ளத்தாக்கை உருவ நடந்து. ஒன்று நாம் அறியாத வழி, இன்னொன்று சுத்தமாக நமக்கு தெரியாத வழி. அது முற்றிலும் இருளாக காணப்படுகிற வழி. அதை நம்மை நாமே கோணலாக்கி கொண்ட ஒரு வழி. அது நம்மை நாமே அதில் அந்த பாதையில் போகணும்னு நினைக்கல. ஆனால் அந்த பாதையில் போகும்படியான வந்த ஒரு வழியும் பாதையுமா அது இருக்கு. அதில் நிற்க முடியல, நிலைக்க முடியல, வழுக்குது. அதில் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாங்கிற ஒரு வழியும் பாதையும் இருளுமா இருக்குது. மரண இருளின் பள்ளத்தாக்காகவும் இருக்குது. ஆனால் அதன் வழியாய் போகிறவர்கள் மிகுந்த அழுகையின் மத்தியில் தான் கடந்து போவார்கள். மிகுந்த அழுகையின் கண்ணீரோடு தான் கடந்து போவார்கள். அந்த அழுகையின் கண்ணீருக்கு ஏராளமான காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனால் இதுதான் அந்த மனிதனை, இதன் வழியாய் கடந்து போகிற மனிதன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கடந்து போகிற மனிதன், தேவன் அந்த பாதையில் தான் மனிதனை தம்முடைய நாமத்தினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் தம்முடைய கிருபையினாலும் மன்னிப்பினாலும் அவனை சுத்தமாக்குகிறார். அவனை சுத்த பொன்னாக விளங்கும்படி செய்து அந்த அழுகையின் கண்ணீர் தான் அவனுக்கு ஆசீர்வாதமும் நன்மையாகவும், அளவற்ற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய இம்மைக்குரிய சகல ஆசீர்வாதங்களின் நன்மைகளாகிய மழையை குளங்களாகவும். என்னது? குளங்களில் நிறைய குளம் இருக்குது. சின்ன குளம், கொஞ்சம் மீடியமாக இருக்குது, பெரிய குளம் அப்படின்னு. ஏரி, அந்த ஏரி குளம் எல்லாம் கிட்டத்தட்ட 2-3 தான். ஏரி குளங்களைப் போல கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கிருபையாய் அருளி செய்கிறார். இன்னொன்று நீர்வீழ்ச்சி. குற்றாலத்தில் தண்ணி கொட்டுது இல்லையா? ஒரு நேரம் கொட்டும், மழை காலங்களில் நிறைய தண்ணி ஊற்றும். அதில் மழை இல்லாத காலத்தில் குறைவாக ஊற்றும். சில நேரம் இருக்கவும் இருக்காது. சில நேரம் அதிகத்தனமாக ஊற்றும். அதில் யாரும் குளிக்கவும் முடியாது. ஏன்னா அதுலேருந்து கல் மரம் செடி கொடியெல்லாம் மேலேருந்து வந்து விழுந்து மனிதனுடைய உயிருக்கு சேதாரத்தை உண்டு பண்ணிடும், தீங்கு விளைச்சிரும். அதிக தண்ணி அடித்து கொண்டும் போயிடும், அள்ளிக்கிட்டு கொண்டுகிட்டு போயிடும் பொதுவாக இருக்கிறது. ஆனால் ஒரு நேரம் தண்ணி இருக்கும், ஒரு நேரம் குறைவாக இருக்கும், தண்ணி இருக்கவும் இருக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது. தேவன் அருளி செய்கிறது அப்படி கிடையாது. இந்த அழுகையின் சீசன்களை எல்லாம் கடந்த பிறகு தேவன் வைக்கிற வசந்த காலம் என்கிற அந்த வசந்த காலத்தில் தான் தேவன் வைத்திருக்கிற வசந்த காலம். தேவன் வைத்திருக்கிற வசந்த காலம். அதில் குளங்களை நிரப்பும் என்று சொல்லி, அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கில் வடிக்கிற கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறவர்கள், அந்த கண்ணீரை வடிக்க காரணமாக இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களாலேயே அந்த கண்ணீர் இருக்கும்.
அதை தேவன் மன்னித்து தண்டித்து கழுவி சுத்தமாக்குறாரு. தண்டிக்காம, மன்னிப்பு என்பது தண்டனை இல்லாத மன்னிப்பு இல்லை. ஆனால் அந்த கண்ணீருக்கு மற்றவர்கள் காரணமாக இருந்து கொண்டே வந்தால் அதற்கு வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னு நீங்கள் போய் பார்த்துக்குங்க. அப்போ இந்த கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் எங்கே போகுது? அது கர்த்தரிடத்துல போகுது. அந்த வடிக்கிற உண்மையான கண்ணீர், அந்த அழுக எங்கே போகுது? கர்த்தர் கரத்துக்கு போகுது. நம்ம பார்வைக்கு அப்படி தெரியல, ஆனால் உண்மையானபடி யார் கரத்தில் போகுது? நாம் யாரை நோக்கி அழுகுறோமோ, யாரை நோக்கி கூப்பிடுறோமோ அவர்கிட்ட போகுது. அவரை தவிர வேற எதையாவது நோக்கி கூப்பிட்டு கதறணும்னா அந்த கண்ணீர் இங்கே வீணா போயிடும். அந்த கண்ணீருக்கு மதிப்பே கிடையாது. தாவீது ராஜா அதையும் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை நீர் என்ன செய்கிறீர்? துரத்தியில் வைத்திருக்கிறீர். திராட்சரசம் துருத்தின்னு இருக்கும், ஊற்றி வைக்கிறது, அதுபோல் ஊற்றி வச்சிருக்கிறீர் கண்ணீரை. அதை வாங்கி தேக்கி வச்சிருக்கிறீர். அது உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்குதுன்னு. அப்போ அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நம்ம பேசுகிற வார்த்தை இருதயத்தின் நிறைவினால் வாய் சொல்றாருல அடி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. ரொம்ப நாளாக பேசணும்னு வச்சுருந்தேன், பேசிட்டேன். ரொம்ப நாளாக கேட்கணும்னு வச்சேன், கேட்டுவிட்டேன். அதில் முதல்ல அழகாக ஒன்று சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க, தப்பாக எண்ணிடாதீங்க, என்ன தப்பாக எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறதுக்காக தான் அதை சொல்கிறது. நீங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க, தப்பாக நினச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, போட்டு உடைச்சி வெடித்து தள்ளுறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லாவற்றுக்கும் கணக்கு இருக்குது. வேதம் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. பேசுகிறேன்னு ரொம்ப நேரம் பேசுறது ரொம்ப டேஞ்சரு. பழக்கம் விட்டுக்கிட்டே போகிறது ரொம்ப டேஞ்சரு. சும்மா பேசிட்டு போகணுன்னு வந்தவங்களோட உக்காந்தோம்னா ரொம்ப டேஞ்சரு. 2 மண்டவோட வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அங்கங்கே அந்த இடங்களில், நிறைய இடங்களில் டிரான்ஸ்ஃபர் தாண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு படம் போட்டு ஒரு மண்டவோடு போட்டு 2 எலும்பு துண்டு அப்படி வச்சுருப்பாங்க. பார்த்தது இல்லையோ இந்த படங்களெல்லாம்? மண்டவோடுன்னு அதில் கை வச்சேன்னா நீ அதே மாதிரி ஆயிடுவேன்னு. என்னென்ன மண்டவோடு மட்டும்தான் இருக்கும், மீதி எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட வாய்ங்க கிட்ட, இப்படிப்பட்ட நாக்கு கிட்ட போய் மாட்டினியான்னா, இப்படிப்பட்ட மூளைங்க கிட்ட போய் மாட்டினியான்னா உன் கதை அவ்வளோதான்னு சொல்லிட்டு அது எந்த நேரம் திறக்குமோ தெரியாது, எந்த நேரம் டிரான்ஸ்ஃபாரம் வெடிக்கும்னு நமக்கு தெரியாது, எங்கே கை வச்சாலும் கரண்ட் வருமோன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் நம்பி கதவை திறப்பீங்க, அதில் கரண்ட் வந்துன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இல்லையா? நம்பி படுக்க போகிறீங்க, பெட்டில் கரண்ட் வந்துன்னா என்ன ஆகும்? நம்பி உட்காடுறீங்க, சத்த நேரம் உட்காருவோம் சோஃபாலன்னு, கரண்ட் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? இதே ஒரு நாளைக்கு இது மாதிரி 3 அனுபவம் வந்துட்டு நீங்கள் எங்கே இருப்பீங்க? நீங்கள் தரையில் நடந்தாலும் சாக்கடிக்குமே. அப்போ நான் என்ன செய்வேன்? தரையிலையும் நிற்க முடியாது, பெட்லேயும் இருக்க முடியாது, சோஃபாலையும் இருக்க முடியாது, சேர்லையும் இருக்க முடியாது, நடக்கவும் முடியாது. என்ன பண்ணுவீங்க? கிச்சனுக்கும் போக முடியாது, ரெஸ்ட் ரூம் பக்கமும் போக முடியாது, ஆக எங்கேயும் போக முடியாது. எங்கே போனாலும் எந்த கரண்ட் எதில் இருக்கும்னே தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கரண்ட் ஷாக் அடிக்குது. கரண்ட்டு
இல்லையா? அப்படின்னா எவ்வளோ ஒரு மரண பயம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஒரு காலை வச்சு பார்த்தாலும் இன்னொரு காலை நின்னால் தானே இன்னொரு காலை தூக்க முடியும். நம்ம நின்றுன்னு 2 காலை தூக்கி பார்க்கலான்னு தூக்க முடியுமா? தூக்கி பாருங்களேன் போய். ஜல்லாஸ்பத்திரியில் தான் இருக்கணும், கட்டு கட்டிக்கிட்டு ஜல்லாஸ்பத்திரியில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கு ஒருவன் நடந்து, அப்போ அந்த கண்ணீரை தேவன் கணக்கில் வைக்கிறார். அந்த கணக்கில் வர்றது இதுதான் கர்த்தர் நடத்தி அந்த வசந்த காலத்தில் வரும்போது தான் அது ஆசீர்வாதமான மழையாகவும், எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆசீர்வாதமான மழையாகவும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எழுதப்பட்டிருக்கிறபடி சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்ற மழையும், பிறகு பின்மாறி மழையை பெய்ய முன்மாறி வந்துட்டு போயிட்டு பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவேன்னு சகரியாவிலும் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிற பின்மாறி மழையை குறித்து, பின்மாறி மழையும் அவைகளெல்லாம் இதை உள்ளடக்கினதா இருக்குது. அப்போ மழையாக வரும்னு என்னென்னு ஒன்று ஒருத்தருக்கு குளமாகவும், ஒரு சிலருக்கு ஏரியாகவும், ஒரு சிலருக்கு நீர்வீழ்ச்சியாகவும், சிலருக்கு மழையாகவும் குளமும் மழை பெஞ்சா எதில் நிரப்புது? ஏரியை நிரப்புது. மழை பெஞ்சா குளத்தை நிரப்புது இல்லையா? நீர்வீழ்ச்சி வந்தாலும் அது போகிற இடம்லாம் செழிப்பாக இருக்கும். அந்த தண்ணி போகிற இடம் ஒரு ஆறா ஒரு நதியாக புறப்பட்டு போகிறதும், அதில் குளிக்கிறவங்களுக்கு ஒரு ஆனந்தம், அதில் ஒரு சந்தோஷம், அதில் இன்பம், கர்த்தர் கொடுக்குற இன்பம், சந்தோஷம், பரிசுத்த இன்பம் எல்லாமே அதில் கிடைக்கும். சுகம், ஆரோக்கியம், குணம் எல்லாமே கிடைக்கும். சகலத்தையும் உள்ளடக்கின ஆவிக்குரியதை சம்பந்தப்படுத்தப்பட்டதும் இம்மைக்குரிய வாழ்வுக்குரியதையும் சம்பந்தப்பட்டதுமா இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நன்மையில தான் போய் இது முடியுது. ஆனால் இந்த கண்ணீர் உண்மையான மனம் திரும்புதலின் கண்ணீராக இருக்கணும். தேவனிடத்தில் மன்னிப்பும் பாவ அறிக்கைகளை முழுமையாக அறிக்கையிட்டு அது விட்டு செய்யாதபடி விட்டு கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் அனுதினமும் அவரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சி கதறி அழுவுகிற, ஒவ்வொன்றையும் சொல்லி கர்த்தரிடத்தை அழுகிற அந்த கண்ணீருக்குத்தான். அந்த கண்ணீர் அவனை பரிசுத்தமாக்குது, அவனை சுத்தமாக்குது, மகா பரிசுத்தமும் மேல் பரிசுத்தமும் ஆக்குது. அவனை வெண்மையாய் உறைந்த மழையைப் போலவும் பசும் பஞ்சை போலவும் அவனை வெண்மையாய் மாற்றுது. ஏன்னா அந்த கண்ணீர், அவன் அடிக்கிற அந்த கண்ணீரில் கர்த்தருடைய ரத்தம் வருது. கர்த்தருடைய ரத்தம் தான் கழுவுது, எல்லாத்தையும் அவனை சுத்தமாக்குது. உண்மையும் பரிசுமா அதுக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து அவனை அனுதினமும் அவனை மறுரூபத்தின் மேல் மறுரூபமாக்குது. மறுரூபமாக்குது. அவனை கர்த்தருக்கு ஏற்றபடி உள்ளும் புறமும் கர்த்தருடைய மகளாக மிளரும்படி, ஒளிவிடும்படி, வெளிச்சம் கொடுக்கும்படி செய்யுது. சொல்லிட்டு ஒரு மின்மினி பூச்செல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த பழைய ஆட்களுக்கு தெரியும். மின்மினி பூச்சின்னா தெரியும். அது பகலில் தான் தெரியும், அது ராத்திரியில் தானே தெரியும். இதை தான் மீகா தீர்க்கதரிசி சொன்னார். நான் இருளிலே இருந்தாலும் தேவன் என் வாழ்விலே வெளிச்சமாயிருப்பார், என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருப்பார். சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என்னை எழ செய்கிறவர் கர்த்தர். தாவீது சொன்னார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று சொல்லி எழுந்திருப்பான் என்று. யோபின் புஸ்தகத்தில் எலிகு எழுதி வச்சிருக்கிறார், விழுந்தவன் எழும்புறதில்லையோ
விழுந்தவன் எழும்புறதில்லையோ? எரோமியா எழுதி வச்சிருக்கிறார், விழுந்தவன் எழும்புவதில்லையோ, எழுந்திருப்பதில்லையோ அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கண்ணீர் கர்த்தர்கிட்ட வரும்போது தான், கர்த்தர் பாதத்துக்கு வரும்போது தான், அவருடைய அடைக்கலத்தை தேடி, அவருடைய மறைவிடத்தை தேடி, அவருடைய அடைக்கல பட்டணமாகிய அவரை தேடி அவர்கிட்ட வந்து கதறுன்னு கதற பிள்ளைங்க தான். உண்மையான மனம் திரும்புதலோடு பாவ மன்னிப்பை கேட்டு கதறுகிற பிள்ளைகளுக்குத்தான் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தின் மன்னிப்பும் கிருபையும் கடந்து வந்து இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்யுது. அதில் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் நான் எனது தெரியாத மாதிரி தான் மெதுவாக படிக்கிறாரு, பலத்தின் மேல் பலனடைந்து. அப்படின்னா நம்ம பலனெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி நிறைய காற்றுகள் வரும், வேண்டாத காற்றுகள், சூறாவளிகள், புயல்கள். என்னைக்கோ ஒரு நாள் என்பது ஒரு சிலருடைய அனுபவமாக இருக்கும். ஒரு சிலர் அனுபவங்களில் ஒரு சில வருடங்களில் சிலருக்கு வரும். சிலருக்கு வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையின் பயணம் என்று ஒரு முழு பயணம், அந்த பயணத்தின் முடிவுக்குள்ளே இத்தனை புயல் என்று இருக்கும். புயல் என்று சொன்னால் தாங்க முடியாத பிரச்சனைகள், தாங்க முடியாத கொடூரமான தற்கொலைப்பட தாக்குதல்கள். தற்கொலைப்பட தாக்குதல்னா தெரியுமா? உடம்பு பூரா வெடிகுண்டு கட்டிக்கிட்டு ஒன்று பைக்கில் வருவாங்க, ஸ்கூட்டரில் வருவாங்க, காரில் வருவாங்க, இல்லை வேறு வாகனங்களில் வருவாங்க, மக்களோடு மக்களாக வந்து வெடிக்கை செஞ்சிருவாங்க. அந்த வெடிக்கை செய்கிறவன் அது எந்த வாகனத்தில் வர்றானோ அவனும் அந்த வாகனத்தில் அவனோடு யார் வர்றாங்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுடைய நோக்கம் என்ன? அவன் எதை நினைத்து அதை வெடிக்க செய்து எத்தனை பேர் மறிக்கணும்னு நினைக்கிறானோ, அந்த கொடூர எண்ணத்தை நிறைவேற்றணும் என்று நினைக்கிறானோ, அல்லது அந்த பகுதிகள் சேதாரமாகணும், அங்குள்ளவர்களுடைய உயிர்கள் பறிக்கப்படணும்னு வர்றானோ, அந்த நோக்கம் அவன் நிறைவேறி கடவுளுக்கு நான் செய்கிறேன்னு நினச்சிட்டு போகிறான். கடவுள் எனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுப்பாருன்னு. வேதத்தில் எங்கேயுமே அப்படிலாம் கர்த்தர் எழுதி வைக்கவே இல்லை, ஒரு இடத்துல கூட எழுதி வைக்கலை. அப்படின்னா அது யாருடைய செயல்? அது சாத்தானுடைய செயல். அப்போ தற்கொலைப்பட தாக்குதல்ல என்னைக்கோ ஒரு நாள் கேட்டு அதிர்றாங்க. அதை கேள்விப்படுறவங்க, அதை அறிகிறவங்க, பார்க்குறவங்க, செய்திகளில் பார்க்குறவங்க, ஊடகங்களில் பார்க்குறவங்க, அல்லது அதில் பாதிக்கப்பட்டவங்க, பறி கொடுத்தவங்க, பார்க்குறவங்க கேட்குறவங்களோட அதிக பாதிப்புக்குள்ளாகிறாங்க இல்லையா? ஒரு பயமும் திகிலும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையும் அவங்கள விட்டு போகுது. வாழ்வு நிரந்தரம் அல்ல, நம்ம நிலைக்க மாட்டோம், நம்ம இனி இருக்க மாட்டோங்கிறது வருது. உங்களுக்கு தற்கொலைப்பட தாக்குதல் என்பது எப்பயோ ஒரு வாட்டி தான் நடக்கும். அதுவே நடக்கக்கூடாது. அதுவே அப்படி நடக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கிறாங்க. அதுக்கு இப்படி நடக்கக்கூடும், மக்கள் எச்சரிக்கையாக இருங்க, அதுவாக இருங்கன்னு. ஆனால் எந்த நேரம் எந்த நொடியில் எப்போ சம்பவிக்கும், எந்த நாளில் சம்பவிக்கும்னே தெரியாது மக்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் இருப்பாங்க, அது தெரியாது இல்லையா? ஆனால் எச்சரிக்கிறது என்ன செய்கிறாங்க? எச்சரிக்கிறாங்க, அதுக்கான கண்காணிப்புகளை இது பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் மீறி சில நேரங்களில் என்ன ஆயிடுது? நடக்குது. ஆனால் அது எப்பயோ ஒரு வாட்டி தான் நடக்குது. ஆனால் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கர்த்தரோடு கூட கர்த்தர் நடத்துகிற வழியில் செல்லுகிறவர்களுக்கு 1 மணி நேரத்துக்கு தற்கொலைப்பட தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்போ அந்த இடம், அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிற மனிதர்கள் எப்படி செதறுவாங்கன்னு, எப்படி செதறுவாங்க, எது எங்கே போய் செதறி போய் விழுவும், எப்படி போய் செதறி விழுவோன்னு.
அப்படித்தான் அந்த அனுபவத்தின் ஊடாய் போறவங்களுக்கு தான் இந்த வேதவசனம். இந்த வேதவசனம் இந்த வேதவசனம் சும்மா வீட்டில் போய் 2 அம்மா போய் அழுதுட்டு மூக்கு சளியை சீந்திட்டு அப்படி வர்றதுக்கு அது குறித்து இங்கே எழுதலை. புரியுதா? சும்மா அழுதுட்டு என்ன பண்ணுவாங்க சிலர் எப்படிம்பாங்க, அப்படி பண்ணுறவங்களுக்கு இங்கே எழுதப்படலை. அது இல்லை, இது அது காத்துக்கோ என்னென்ன வகையில் சொன்னாரோ அது காத்துக்கொள்ள அவன் முயற்சிக்கும் போது அவனுக்கு வருகிற அந்த கொடுமையான தாக்குதல்கள், கேட்கிற கேள்விகளுக்கு அது பதில் சொல்லக்கூடாததா இருக்கிறவைகளுக்கு அவன் தன்னை வேலியடைத்து கர்த்தருடைய ஒத்தாசையில் வேலியடித்து காக்கணும் என்று காக்க முயற்சி செய்யும் போது வருகிற தற்கொலை தாக்குதல்கள் அல்ல, வருகிற பாடுகளும் வேதனைகளும் கூக்குரலும் அளவுக்கு அதிகமானது. அப்படி வரும்போது அவனுடைய விசுவாசத்தையும் தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அது சோதிக்குது, புடமிடுது ஒரு பக்கம், பரீட்சிக்குது ஒரு பக்கம். அவன் பலத்தை அவனுக்கு எடுத்தாலும் திரும்ப அவனுக்கு அதிகமான பலன் கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அதை தான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. பலத்தின் மேல் பலனடைந்து நம்பிக்கையை உரிகிற தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை திரும்ப வந்துடுது. இன்னும் அந்த நம்பிக்கை கூடுது, இன்னும் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் கூடுது, பலன் கூடி அவர்கள் சீயோனிலே, அப்படின்னா ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். பரலோகத்தில் தான் இருப்பாங்க அவங்க. இந்த அனுபவத்தின் வழியாய் வர்றவங்க ஏசப்பா முன்னாடி வந்து காணப்படுவாங்க. கண்ணீரை வரவழைக்கிறவங்களா இருக்கிறதுனால தான் ஆமேன்னு சொல்ல முடியல. கண்ணீரை சிந்துகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பாதத்தில், அப்பாவுடைய பாதத்தில். அப்போ தாவீது ராஜா எவ்வளவு தூரம் இதில் அனுபவபூர்வமாக தேவனுடைய ஆவில இதை எழுதி வைத்திருப்பார். தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாம் வருவது, காணப்படுவது எவ்வளவு நல்லது. இந்த நேரத்தில் வேற எந்த ஜோலியையுமே வச்சுக்க கூடாது, வேற எந்த ரீசனும் சொல்லக்கூடாது. அந்த ரீசன் இந்த ரீசன், அதனால் வரல, இதனால் வரல, தேவ சமூகத்துக்கு வரல, காணப்படலைன்னு இதையே காலம்புறா ஓட்டக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி ஓட்டக்கூடாது. இதே வச்சு ஓட்டிக்கின்னு இருக்கக்கூடாது. அதனால் வர முடியல, இதனால் வர முடியல, அந்த சூழ்நிலை, இந்த சுச்சுவேஷன், அது இது, என்றைக்கா ஒரு நாள் இருக்கலாம், எப்போயோ ஒரு நாள் இருக்கலாம், இல்லை சில கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்கலாம். அதுக்காக காலம்பூரா இதையே சொல்லிட்டு போனால் அது எதையாவது ஒன்றில் இழுத்துன்னு தான் போவான் சாத்தான், தேவ சன்னிதானத்துக்கு வராதபடி. மனுஷரை நம்பி வாழ்கிறதா இருந்தால் இந்த நிலைமை தான். பிரபுக்களை நம்பி வாழ்கிறதா இருந்தால் இந்த தான். ராணிங்களை நம்பி வாழ்கிறதா இருந்தால் இந்த நிலைமை தான். ராஜாக்களை நம்பி வாழ்கிறதா இருந்தால் இந்த நிலைமை தான். ராணிங்க கூப்பிட்டுக்கிட்டே தான் போவாங்க, ராஜாங்க கூட்டிக்கிட்டே தான் போவாங்க. ராஜாதி ராஜா கிட்ட வரவிட மாட்டாங்க. நான் உள்ளத்தில் தீர்மானம் எடுத்து ஓய்வு நாளில் என்ன ஆனாலும் தேவ சன்னிதானத்தில் நான் போயே ஆவேன். உயிரே போனாலும் சரி, எனக்கு அந்த மாதத்துக்கு தேவை சந்திக்கப்படுறது, எனக்கு சந்திக்கப்படாமல் போனாலும் பரவாயில்ல, நான் தேவ சன்னிதானத்துக்கு வந்தே தீருவேன்னு வரணும். அந்த வைராக்கியம் வேணும். ஏன் இதுன்னு சொல்லிட்டு போனான், ஏசுன்னு சொன்னாலே தலையை எடுக்கிற இடத்துல ஏசுன்னு சொல்லுவேன், வெட்டினா வெட்டுன்னு சொல்கிற இடம் நிறைய இருக்குது. பைபிளை எடுத்துன்னு போகிறத பார்த்தாலே கையை துண்டா வெட்டிடுவேனுங்கிற இடத்துல பைபிளை எடுத்துன்னு போவேன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ உங்களை சொல்கிறாங்க, நீங்கள் பைபிளை எடுத்துன்னு போனீங்க 2 கையும் உங்களுக்கு இருக்காதுன்னா என்ன செய்வீங்க? நீங்கள்
யோ, நான் ஏன் பைபிள் எடுத்துன்னு போகிறேன், நீ எடுத்துன்னு போகாதம்மான்னு சொன்னால் எடுத்துன்னு போக மாட்டேன். அதுக்கு எதுக்கு 2 கையை எடுப்பேன்ற? இந்த தெரு பக்கமாகவே வரமாட்டேன்பீங்க. எதுக்கு நான் ஏன் சப்பாவுக்கு 2 கையை நான் கொடுக்கணும்? எனக்கு இருக்குது பத்தாதுன்னு 2 கையை நான் ஏன் கொடுக்கணும்? என் தலையை அவன் ஏன் எடுக்கணும்? ஏற்கனவே எனக்கு தலை சுற்றுது, இதில் வேற அவன் தலை என் தலையை எடுக்கணும்னு. போ, அவ்வளோதானே. ஆலயத்துக்கு தானே போகக்கூடாது, அது சொல்லிட்டு போ. அது எதுக்கு தலையை எத்துறவன்னு சொல்கிற அப்படின்னு. அந்த இடத்துலையா இருக்கிறோம்? நல்ல சூழ்நிலையில், நல்ல காலகட்டங்களில், நல்ல அருமையான கத்தர் கொடுத்த தேசத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த வேலை, இந்த ஜோலி, அவங்க வேலையை பார்க்க போனேன், இவங்க வேலையை பார்க்க போனேன், அவங்க இதை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கலாமா? நான் ரொம்ப நல்லவா, நான் ரொம்ப நல்லவன், என் வாழ்க்கையில் தேவன் என்னை கெட்டவர், அதனால் நான் வரமாட்டேன்னு இருந்தா, மனுஷராகிய நாம தான் நாமே கெட்டு போகும்படி செய்து கெட்டவர்களாய் போனோம். தேவன் நம்மை கெடுத்து போடலை, தேவன் நம்மை கெட்டவர்களாக்கலை. கெட்டு போன நம்ம எடுத்து மன்னித்து இந்த உலகத்திலையும் இம்மையிலும் மறுமையிலும் பிழைக்கும்படி மன்னிச்சு இரக்கம் பாராட்டி மறுபடியும் வாழ வைக்க இந்த உலகத்துக்கு வந்த நல்லவரும் வல்லவரும் ஒரு ஒருத்தர் தான். அப்போ அவர்கிட்டயே வரமாட்டானா என்ன? நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அவரது தான். அவர் தந்த ஆவி, அவர் தந்த ஜீவன், அவர் தந்த மூச்சு, அவர் தந்த அந்த மூச்சுனா அந்த சுவாசம் எல்லாம் அவர் தந்து தான் இல்லையா? அவர் தந்த பார்வை, அவர் தந்த அறிவு, அவர் தந்த இது எல்லாமே பலனை எல்லாமே அவர் தான். அனுதினமும் அது நமக்கு காலைதோறும் அது காலையில் நமக்கு சப்ளை பண்ணிடுறாரு இல்லையா? சப்ளை பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம்? டெய்லி சப்ளை பண்ணுறாரு, 24 மணி நேரம் நமக்கு சப்ளை பண்ணுறாரு. நமக்கு என்னைக்கோ ஒரு சீசன், 5 வருஷத்துக்கு வர ஒரு சீசனில் ஏதோ ஒன்று கண்ணில் காட்டுறாங்க, அதுக்கு என்ன செய்கிறாங்க? பின்னாடி போகிறேன்றாங்க, அது பின்னாடி போகிறேங்கிறாங்க, அதை குறித்து அறிவிக்கிறதுக்கு போகிறேங்கிறாங்க, அது குறித்து சொல்கிறதுக்கு போகிறேன்றாங்க, அது சொல்கிற கூட்டத்துக்கு போகிறேன்றாங்க, அதை சொல்கிற ராஜாங்க கூட போகிறான்றாங்க, அது சொல்கிற ராணிங்க கூட போகிறான்றாங்க. ராஜா சம்பாரிச்சுட்டு போடுவார், ராணி சம்பாரிச்சுட்டு போடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? இல்லைல்ல, உன்னை எது வரைக்கும் உன்னை பயன்படுத்தணுமோ அது வரைக்கும் பயன்படுத்திட்டு உன்னை கைட்டு விட்டு போக போகிறாங்க இல்லையா? ஆச்சா. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஆதி ஆகம் 37ஆம் அதிகாரம் 33 35. யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். இப்போ இவர் உண்மையிலே அழுவுறாரா பொய்யா அழுவுறாரா? யாக்கோபு இல்லையா? உண்மையா அழுவுறாரா பொய்யா அழுவுறாரா? அவ்வளோதான், 2 தான். உண்மையா அழுவுறாரா பொய்யா அழுவுறாரா? இவன் ஒருத்தன் தான் அவருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன்தான். அவருக்கு வேற பையனோ பொண்ணோ யாருமே அவருக்கு கிடையாது. ஒரே ஒரு பையன்தான் அவருக்கு இருக்கிறதே. அந்த ஒரு பையனும் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஏராளமான பிள்ளைங்க கத்தர் கொடுத்தது.
அடா அதில் ஒன்று போச்சு அப்படின்னு கொஞ்சம் அழுதுட்டு அதில் விடலாம்ல. எத்தனை இருந்தாலும் என்னது அது? பிள்ளை தானே, பிள்ளை தானே, பிள்ளை தானே அப்படின்னும் போது ஒரு பக்கம். இரண்டாவது, அவர் தேவனுடைய தாசன், கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறவர். இங்கே எழுதப்படலைனாலும் அவர் தேவனோட சஞ்சரிக்கிறவர். சில இடங்களில் சில வேத புருஷர்களை குறித்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களும் கூட்டிருக்கனால மற்றவங்களாம் சஞ்சரிக்காதவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் கிடையாதுலாம் கிடையாது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர், உறவாடுகிறவர், தொடர்புல எப்பொழுதும் இருக்கிறவர். யாரோட? தேவனோட தொடர்புல இருக்கிறவர், தொடர்புல இருக்கிறவர், தொடர்புல இருக்கிறவர். தேவன் அவரை குறித்து ஒரு பெரிய நோக்கமும் சித்தமும் திட்டமும் அவர் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். யாக்கோபு வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார், யாக்கோபுடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர், கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர், மிகவும் பிரியமானவர் யாக்கோபு. ஏனென்றால் அவர் பெயர் தான் இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றி, கர்த்தர் மாற்றி இஸ்ரவேல் தேசம் என்று இன்னைக்கு இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் தேசம் என்று உலக பிரசித்தி பெற்ற தேசம் இருக்குதே, கர்த்தருடைய தேசம். இவர் பெயர் தான், இவருடைய பெயர் தான், இவருடைய சந்ததி தான், இவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் தான், பிள்ளைகளின் பிள்ளைகள் தான். அங்கே இருக்கிற கோடான கோடி ஜனங்கள் எல்லாம் இவருடைய கர்த்தரால பிறந்த பிள்ளைங்க தான், சந்ததிகள் தான். அப்படி பெரிய காரியங்கள், நிறைய காரியங்கள் அதில் ஆண்டவர் வர்றது தான் அதில் எல்லாத்துக்கும் ஹைலைட் இருதில்ல, அந்த மாதிரி சந்ததியில் வர்றதில்ல. அப்போ இவர் அழுகுறாரு, இவர் அழுகுறாரு, ஒரு காரியம் சம்பவிச்சிருச்சு அப்படின்னு பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அழும்போது, இதை சொல்லிக்கிட்டு வரும்போது அவனுங்க இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நின்றுட்டு இருந்திருப்பானுங்களா? அவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணியிருந்திருப்பானுங்க? அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்கங்க, இந்த துக்க செய்தி, இந்த மோசமான செய்தியை வந்து சொல்ல வர்றானுங்க. இல்லை, ஒரு சம்பவம் உண்மையாக நடந்துருச்சு, அது சொல்ல வர்றானுங்க. உண்மையாவா நடந்தது? யாக்கோபை உண்மையாவா கொண்டுட்டாங்க? யோசேப்பை உண்மையாவா கொண்டுட்டாங்க? இவனுங்க உண்மையாக கொண்டுட்டானுங்க? இல்லை, கொல்ல கர்த்தர் விட்டாரா? என்ன செஞ்சானுங்க? எவ்வளோ வார்த்தை கேட்டிருக்கீங்க இந்த செய்தியை, கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்களாக கேட்டிருக்கீங்க, எத்தனையோ முறைகளாக கேட்டிருக்கீங்க. எப்போ கேட்டாலும் எதையாவது ஒரு வாட்டி பட்டு அப்படியா அப்படியா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? யோசித்து பாருங்க. ஏங்க, உண்மையாக கொண்டுட்டானாங்க? உண்மையாக கொண்டுட்டானுங்களா? சகோதரர்கள் கொண்டுட்டாங்களா? இல்லைல்ல, இல்லைல்ல. அப்போ இல்லைன்னு சொல்லும்போது உண்மையாக கொண்டுட்டாங்களா இல்லையான்னு நல்லா பாருங்க. கிடையாது. இல்லை, தேவன் உண்மையாக கொல்ல கொடுத்துட்டாரா? ஆக எதுவுமே நடக்கலைங்க, எதுவுமே நடக்கலை. ஆனால் குழியில் அவங்களுடைய சகோதரன் குழியில் அழுதுருக்கான். அவனை விற்று போடும் போதும் அழுதுருக்கிறான். இதெல்லாம் யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். அப்போ அழும்போது கண்ணிலேருந்து என்ன வருது? கண்ணீர் வருது, கண்ணீர் வருது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையாண்டான், இந்த பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளையாண்டான், யாக்கோபுடைய மகன், பாதிக்கப்பட்டவன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன அந்த அந்த 17 வயதுக்கு முன்னாடி எத்தனை முறையில் அழுதுருப்பாரோ, அவங்க சகோதரர்களால் வந்த தீங்குகள் என்ன விதத்தில் நமக்கு எழுதப்படலை, அவங்க என்ன குடசல் கொடுத்தானுங்களோ அதில் அவர் அழுதுருப்பாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அழுதுருக்காங்க. அழுத போது இவங்க யாருமே அதை பொருட்டாவே எண்ணலை. சகோதரர்கள் என்ன நினைக்கல? பொருட்டாவே என்னல்ல. ரூபனுக்கு பாதிப்பு வருது, ரூபனுக்கு வருது, இருதயத்தில் வருது. அவனுக்கு 1000 இருந்தாலும் அவன் யார்? என்னுடைய மாம்சம், என்னோட ரத்தம், என்னுடைய தகப்பனுடைய பிள்ளாவன், என்னுடைய சகோதரன் என்ற ஒரு நல்ல எண்ணம் அவனுக்குள்ள வருது.
நல்ல எண்ணம் வருது. ஆனால் அவனாலையும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியல, அவனை ரெஸ்கியூ பண்ணி அவனை காப்பாற்றி கொண்டு வர முடியல. அப்போ அன்னைக்கு அவன் அழ ஆரம்பிச்சு, லீகல் படி அவன் அழ ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் தொடங்கின அந்த இதில் இருந்து அது கணக்கில் வருது. இப்போ புரியுதுங்களா? கணக்கில், தேவனுடைய கணக்கில் வருது. அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற அவனுடைய துரத்திக்குள்ள, அவனுக்குன்னு வச்சிருக்கிற அந்த துரத்தி, அந்த இதுக்குள்ள அந்த கண்ணீர் அக்கௌண்ட்ல வருது, கணக்கில் வருது. இப்போ கணக்கில் அது சேர ஆரம்பிக்குது, கணக்கில் சேர ஆரம்பிக்குது. இப்போ இந்த வேறு ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை தோய்ச்சி இவங்க தன் தகப்பனிடத்துல கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வரும்போது இவனுங்க வழியில் பேசியிருக்க மாட்டானுங்களே. டேய், ஒருவேளை அப்பா நம்பலை, கண்டுபிடிச்சிட்டாருன்னா என்னடா வருது, நம்மளை மாதிரி தானே பேசியிருப்பாங்க அவங்களும். டேய், கண்டுபிடிச்சா என்ன ஆகுறது, மோந்துகிந்து பார்த்தாருன்னா மனுஷ ரத்தத்துக்கும் மிருக ரத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குடா. ஒருவேளை தகப்பன் கண்டுபிடிச்சிட்டா நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா என்னடா செய்யறதுன்னு. டேய், எப்படி உண்மையா ஒரு சம்பவம் நடந்ததோ அதே போல நாம என்ன செய்யணும், கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு வந்திருப்பானுங்க. இன்னொரு பயமும் இருந்திருக்கும். யாக்கோபு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர், தேவனோடு கூட உறவாடுகிறவர், தேவனோடு பேசுகிறவர், தேவன் யாக்கோபோடு பேசுகிறவர். யாக்கோபோடு அப்படி இருக்கும்போது கர்த்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார்னா, கர்த்தர் வெளிப்படுத்திட்டார்னா நாமளும் நம்ம குடும்பமும் சந்ததியும் என்ன ஆகும் என்று சொல்லி, அப்போ வித்துட்டோண்டான்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு எது என்ன ஆகும்? நடந்ததை சொல்லிட்டோம், இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டோம், பொறாமையினால இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகிறது? இப்படி பல தலைக்குள்ள அத்தனையும் வேலை செய்யுமா செய்யாத? அவ்வளோ வந்திருக்கும்ல. அப்போ இவனுங்க எல்லாம் அழும்போது இது அறியாத அப்பாவிங்க யாருன்னா அவனுடைய மனைவிகளும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு நடந்த சம்பவம் தெரியாது. நடந்த சம்பவத்தை உண்மையான சம்பவமாக கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறார்கள். யாக்கோபுடைய மற்ற பிள்ளைங்க கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இங்கே எல்லாரும் அழுகுறாங்க, யாக்கோபு அழுகுறாங்க, அவங்கெல்லாம் அழுகுறாங்க, அவங்களும் உண்மையாக அழுகுறாங்க. ஏன்னா நடந்துருச்சுன்னு நினச்சா அழுகுறாங்க, அவங்கெல்லாம் உண்மையாக அழுகுறாங்க. இவங்க யார் உண்மையா? இல்லை. ஆனால் கொஞ்சம் நாட்கள் கழிச்ச பிறகு இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ நம்பிட்டாரு. கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தலை. நம்ம தப்பிச்சோம், நம்ம காப்பாற்றப்பட்டோம் அப்படின்னு இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களே? இருந்திருக்க மாட்டாங்களே. 43ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். 43:30. யோசேப்பின் உள்ளம், அவனுடைய இருதயம், இது கர்த்தருக்கு ஏற்ற இருதயமா? என்ன இருதயம்? எத்தனை வருஷம் தேக்கிட்டு இருந்திருப்பான், எத்தனை வருஷங்கள். இதில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அநேக வருடங்கள். ஒரு கசப்புன்னு ஒன்று உள்ள இருந்திருக்கா அவனுக்கு உள்ளத்துக்குள்ள. அவன் இவைகளெல்லாம் நடத்தி கொண்டு வந்தவர் தேவன்.
இந்த பாதையில எல்லாம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து இந்த பாதையெல்லாம் கொண்டு வந்தது என்னை ஒரு மேன்மையான மனுஷனாக வைப்பதற்கு. அதுக்கு இடையில ஈனமான மனுஷனாக நடத்தப்பட்டேன், ஈனமான மனுஷனாக ஈனப்படுத்தப்பட்டேன். ஆனால் எல்லாவற்றிலும் கத்தரில் என்ன காத்து கொண்டேன். கத்தரை விட்டு போகலை, நான் கத்தரை விட்டு போகலை, கத்தரை விட்டு போகலை. என் தகப்பன் சொல்லி கொடுத்த அந்த ஒரே தேவனை விட்டு நான் போகவில்லை, என் பிதாக்களின் தேவனை விட்டு நான் போகவே இல்லை. அவ்வளவு தீமைகளை செய்தார்கள், அத்தனை தீமைகளையும் செய்தார்கள். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற தொடங்கிறத அவர் பார்க்க ஆரம்பிக்கிறார். அது ஏற்கனவே பார்த்துட்டாரு. கர்த்தர் அவரை அந்நிய தேசத்தில் உயர்த்துறாரு, அதெல்லாம் ரெடி. ஆனால் ஒவ்வொன்றாக நடக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அந்த காட்சி கண்ணால் பார்க்கறாரு. பெற்ற தாய் உலகத்தில் இல்லை, பெற்ற தகப்பன் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு இவனுங்க சொல்கிறது தான். ஆனால் உயிரோட இருக்கிறாரா இல்லையான்னு அவனுடைய அங்கலாய்ப்பு எல்லாமே அவர் இருக்கிறாரா. வாழ்ந்தது 17 ஆண்டுகள் தான், வாழ்ந்தது வெறும் 17 ஆண்டுகள். தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து, கர்த்தரால வெளியே வந்ததிலிருந்து 17 ஆண்டுகள் தான். இந்த 17 ஆண்டு காலம் அந்த இளம் பருவத்தின் காலத்தில் அவன் எப்படி ஊறி இருப்பான் தன் தகப்பனோடு, எப்படி அந்த உண்மையான அந்த அட்டாச்மெண்ட், அதுதான் நாம் பார்க்கணும். அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டோட அவ்வளோ. அவனுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. அவனுக்கு யாக்கோப்புக்கு கர்த்தர் கொடுத்து எக்கச்சக்கமாக இருக்குது, இல்லைன்னு இல்லை, குறவே கிடையாது. ஆனாலும் இவனுடைய அந்த இதை எங்கே காட்டுறான் பாருங்க. அவன் எத்தனை பாதைகளில் கடந்து போனாலும், எல்லா வேதனையான பாதைகளை அநியாயமாய் போனாலும், அநியாயமாய் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு அவன் அநியாயமாய் எல்லாவற்றையும் இழந்து அவன் எல்லாவற்றிலும் அவனை உறிஞ்செடுத்த நிலைமையிலும் கூட அவனுக்குள்ளே இருந்த அந்த தேவன் போட்ட அந்த விதை, அந்த அன்பு அவனை விட்டு சாகவே இல்லை. முற்றிலுமாய் தேவனும் யாக்கோபின் மேல உயிரே வச்சிருக்கிறாருன்னுன்றதுனால ரகசியத்தை சொல்லவே இல்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்ற ரகசியத்தை ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் பிரித்தெடுத்திருக்கிறேன், கொண்டு போயிருக்கிறேன்றத சொல்லவே இல்லை. அது இன்னமும் இதை காட்டிலும் விலையேற பெற்ற அன்பு இயேசுவின் அன்பு. சொல்லாம இருக்கிறதே அதுதான் தேவனுடைய அன்பு. சொல்லாம இருக்கிற காலகட்டங்கள், அதனால அது சொல்லாம இருக்குதே, காரியங்களை வெளிப்படுத்தாத இருக்கிறாரே, அது பெரிய அன்பு. யாக்கோபு அழுவுறானே, எல்லாம் பறிக்கப்பட்டுடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு அழுவுறானே, எனக்கு இருக்கிற அவன் முக்கியம் போயிடுச்சேன்னு அழுவுறானே சொல்லிட்டு, சரி ரைட், சரி அழாத இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்லை, எல்லாமே காரியம் கெட்டு ஒழியுன்றதை அறிஞ்சதுனால தான் கர்த்தராகிய தேவன் அடக்கம் உள்ளவராய் அடக்கி கொண்டு யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்திராதபடி, தன்னை காண்பித்திராதபடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க பிடிக்கிறாரு. மறைவிடத்தில் தேவனும் அழுவுறாரு. இந்த இடைப்பட்ட காலம் உருவாக்குகிற இந்த காலம், அதான் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அப்போ இவனை இதில் கொண்டு போறாரு. இந்த பக்கம் இவர் அழுவுறாரு, அந்த பக்கம் அவர் பிரிவுகளை நினைச்சு பாதிப்புகளை குறித்து அழுவுறாரு. இப்போ சகோதரனை பார்த்துட்டோம். நல்லா பாருங்க, இந்த சகோதரன் வரத்துக்கு முன்னாடி அவனுடைய மற்ற சகோதரர்கள்லாம் வராங்க. எங்க பொங்கிக்கிட்டு வெளியே எங்க அழுதான்னுலாம் இல்லை, இருக்கு பாசம், அன்பு எல்லாமே இருக்கு. ஆனால் பொங்கிக்கிட்டு வர்றது இல்லை. அப்போ யாரு அவன்? என் தகப்பனுக்கும் என் தாய்க்கு உண்மையாய் பிறந்தவன். அது இன்னொரு தகப்பன் தான், ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்தவன். இன்னொரு அம்மா,
பெரியம்மா அவங்களுக்கு பிறந்தவங்க. ஆனால் இது என்னுடைய தாய்க்கு பிறந்த ஒரே சகோதரன் என்னும் போது அவனுக்கு இன்னும் அதிகமான இது, அவனுடைய எல்லாமே, அவன் செயல்படுற விதம், அவன் காட்டுற விதம், அன்பு, அவன் ஒவ்வொன்றும் அவன் எப்படிலாம் காட்டணுமோ அப்படியெல்லாம் அதில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ பொங்கி அழுகுறான். என்ன அழுகுறான்? எல்லா அழுகையும் கண்ணீரும் எங்கே வருது? கர்த்தருடைய சன்னிதானத்தில். வாழ்க்கை சுமுத்தமாக போய்கிட்டு இருக்குன்னு சூழ்நிலையில் இடையில அழுதுகிட்டே இருக்கிறான். எப்போ அப்பா வீட்டுக்கு போவேன், விடுதலையாவேன் அப்பா வீட்டுக்கு. இதே ஒன்று தான் அவன் அழுகையே. நான் காரணம் இல்லாமல் இங்கே வந்துட்டேனே, பொறாமையினால் இங்கே வந்துட்டேனே, பொறாமையினால் வந்துட்டேனே, எனக்கு எல்லாரும் கொலைபாதகனுங்க எனக்கு விரோதமாக எனக்கு செஞ்சு இப்படி வந்துட்டேனே, கொண்டுட்டேனே, எத்தனையோ அழுகை. அதையெல்லாம் துரத்தையில் எண்ணி வச்சுக்கிட்டே வர்றாரு. கணக்கில் ஏறிக்கிட்டே வருது. வந்துதா இல்லையா? வந்தது. போத்திபாரின் மனைவி, வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 5 வருடங்கள் என்று சொல்லப்படுது. 5 வருடங்களாக அவனை ஆட்டி எடுத்துருக்கிறான். அவனை ஒரு நாள் இல்லை, நம்ம ஒரே நாளில் மிஞ்சி நேரம் அவுட்டு முடிஞ்சு போச்சு நம்ம கதை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் 5 வருடமா நித்தமும் தொல்லை கொடுத்து எத்தனை வகையான டார்ச்சர் கொடுக்க முடியுமோ அத்தனை டார்ச்சர். வந்தா பேசுனா டார்ச்சர் கொடுத்தா, அப்படிலாம் கிடையாது. அந்த 5 வருடத்தில் என்னென்ன ரூபம் எடுத்தாலோ, என்ன வேடம் அணிஞ்சாலோ, என்னென்ன மாதிரிலாம் அவன் தன்னுடைய உடை பாவனைகளை நடவுடைகளை என்னென்னலாம் சரசம் பண்ணாலோ, எந்த விதத்திலும் செய்யல அவன். அதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். பெரிய வித்தியாசம். அப்போ இதெல்லாம் காண்கிற தேவன். அப்போல்லாம் அழுவான்ல, நான் அங்கே இருந்திருந்தேன்னா, இங்கே வராமல் இருந்திருந்தேன்னா, இதுங்க கிட்ட நான் மாட்டீங்கனியா, நான் கடந்து இது பண்ணணும். இது நித்தமும் எஜமானுக்கு சொன்னா நம்புவானோ நம்ப மாட்டானோ. எஜமா புள்ள மாதிரி வச்சிருக்கிறான், நம்புறானோ நம்ப மாட்டானோ. கேட்குறோம்ல, நம்புறானோ நம்ப மாட்டானோ. ரைட், நம்பாம போயிட்டா இருக்கிறது வேற ஒரு தேசம். அடிமையாக வந்திருக்கிறோம். அதில் வேற அடிமை வேற. அவன் தலையை எடுக்கிறதுக்கு அவன் சொல்லிட்டானா தலையை எடுத்துருவானுங்க. முடிஞ்சு போச்சு. கர்த்தர் இருக்கிறாரு, இருந்தாலும் கூட அப்படியே தப்பிச்சு வர்றான். அவன் ஒவ்வொன்றுலேயும் தப்பிச்சு வர்றான். ஒரு நாள் வந்தது, இதுக்கு மேலே இவன் இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு அகழ்த்தணும், அடுத்த இதுக்கு போகணுன்றது கர்த்தரோட பிளான் வருது, அங்கே நடக்குது. அப்போ அவளை இடைப்பட்ட காலங்களில் எவ்வளோ அழுதுருப்பான். பிறகு அவளால் வச்சு துணியை விட்டுட்டு எல்லாம் ஒரே ஓட்டமாக ஓடினானே. அவனை கொண்டு போய் வீண் படியை போட்டு அவள் பொய் சொல்லி இது பண்ணி விடுறாளே. அப்போ எப்படி அழுதுருப்பான். அதெல்லாம் எங்கே போச்சு? எல்லாமே கணக்கில் வருது. அதுதான் வேதவசனம் சொல்லுது, தேவரீர் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை துரைத்திலே வைத்திருக்கிறீர். அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு. அப்போ இந்த கணக்கில் ஏறிக்கிட்டே வருது. இந்த உண்மையான கண்ணீர் வருது. அவனை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்குது. அவனை மறுரூபத்தின் மேல் மறுரூபமாக்கி கொண்டு வருது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மறுரூபம் டம்முன்னு இப்படி மாறிடுறாங்க. அது இல்லை. கர்த்தர் நடத்தி கொண்டு வர பாதையில் வர்ற சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், குறைவுகள், இவைகள் வழியாய் அவனை சிட்சித்து கொண்டு வராரே, அவனை வெண்மையாக்கி பசும் வெண்மையாக்கி ரத்தாம்பரமாய் சிவப்பாய் இருக்கிற அந்த பாவங்களை எல்லாம், நம்மளுடைய தீமையான குணங்களை எல்லாம், தலைமுறை நேச்சர்களை எல்லாம் மாற்றி கொண்டு வருது. இதுதான் இந்த அழுகையின் பள்ளத்தாக்களை அழகாக பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தமாக்கி இப்படியே மறுரூபத்தின் மேல் மறுரூபமாக்குது. மறைவிலே நமக்கு கிரியை செய்கிறது கர்த்தருடைய ரத்தம். அப்போ அப்படியே ஒவ்வொன்றில் இவன் வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த கண்ணீர் அவனுக்கு ஏறிக்கிட்டே இருக்கு. கடைசியில் ஒரு நாள் வருது, ஜெயிலுக்கும் போயிடுறான். ஜெயிலில் இருந்து அங்கே எத்தனை வருஷமாக கதறிட்டு இருக்கிறான். பிறகால ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் மாதிரி வருது. 2 பேர் வர்றானுங்க அரண்மனைக்குள்ளே, அந்த ஜெயிலுக்குள்ளே வர்றானுங்க. சரி, அவனுக்கு மூலியமா கடவுளுடைய வார்த்தை நிறைவேறுது. ஒருத்தனுக்கும் நிறைவேறுது, ஒருத்தனுக்கு தீமையாக நிறைவேறுது, ஒருத்தனுக்கு நன்மையாக நிறைவேறுது. அவன் போய் சொல்லுவான்னு பார்த்தேன், சொல்கிற மாதிரியே இல்லை. வருவான்னு எதிர்பார்த்தான். ஆனால் வேதவசனம் நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் யோசேப்போட இருந்தால் யோசேப்பு கர்த்தரோட இருந்தான்னு. அன்றைக்கி நான் யோசேப்புக்கு தெரியணும் இல்லை கர்த்தர் இருந்தாரா இல்லையான்னு. அவருக்கு தெரியும் இருக்கிறாரு. இருந்தால் எனக்கே இந்த நிலைமை.
எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த இழப்பு, எனக்கு ஏன் இந்த அவமானம், எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த அங்கலாய்ப்புகள், எனக்கு அதுலேயும் இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன்னு சொல்லி व्यसனம் அடைந்து தேவனை தேடாம இல்லை, நித்தமும் தேவனோடு கூடவே இருந்தான். தேவன் அவனுக்கு என்ன வச்சிருந்தாரோ அதில் தான் இருந்தான். அதுதான் சூப்பர். நம்ம அந்த தாசனை, அன்றைக்கு வாழ்ந்த அந்த தாசனை சொல்வதற்கு நமக்கு அருகதையே கிடையாது. அப்படி இருந்தால் அந்த அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றமும் தர உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் நடந்த வழியும் நம்ம நடந்த வழியும் பார்க்கணும். நம்ம நடந்த வழியில் நம்ம காப்பாற்றுறதுக்கு கிறிஸ்து வந்துட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தினார். இப்படி நம்மளை போன்றவர்களெல்லாம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு திரும்ப தேவனால் எடுப்பித்து கட்டப்பட்டு வாழ்க்கையில் திரும்பவும் கர்த்தர் வச்சிருக்கிற நோக்கம், ஒவ்வொருத்தரையிலும் ஒரு நோக்கம் வைக்காமலாம் யாரையும் பிறக்க வைக்கலை. நம்மளுடைய சுயம், நமக்குள்ளே இருக்கிற சுயங்கள் எல்லாம் நம்ம விட்டு சாகணும். சுயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு சாகணும். அன்றைக்கு கொடுத்த அந்த சொப்பனங்கள், அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனங்கள் கொடுக்கும்போது அவன் தகுதி உள்ள பர்சன் கிடையாது. யோசேப்பு தகுதி உள்ள பர்சனே கிடையாது. அது கொடுத்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து பிரித்தெடுத்து நடக்க ஆரம்பித்தாரே, அதிலிருந்து வந்த அந்த கண்ணீர்கள் தான். அந்த கண்ணீரை சேர்த்து இப்போ கடைசியில் இப்போ ராஜ அரண்மனையிலேருந்து ஆள் வருதுன்னு சொன்னவனா அவனுக்கு இன்னும் எப்படி இருந்திருக்கும்? இப்போ வராமல் இத்தனை வருஷம் வராதவனுங்க திடீர்னு வந்திருக்கான்னு நம்ம மேலே வேற யாரோ வேற பழி போட்டானுங்களோ, குற்றம் போட்டானுங்களோ, நம்ம மேலே வேற எதோ சொல்லிட்டானோ அதுக்கு வேற அழுதுட்டு இருந்திருப்பான். ஆனால் அங்கே கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கும் போது, அரண்மனையில் செய்ய ஆரம்பிக்கும் போது அப்போதான் என்ன வருது? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று. அந்த சேர்த்து வச்ச அந்த கண்ணீர், கர்த்தர் வச்சிருந்த கண்ணீர், மனுஷர்கிட்ட மற்றவங்க கிட்ட வடிக்கிற கண்ணீர்ல, கர்த்தர்கிட்ட உண்மையாய் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை, தங்கள் மீறுதல்களை, தவறுகளை, மதியினங்களை, மதிகேட்டை, புத்தியினத்தை, அறிவீனத்தை, எல்லாவற்றையும் ஞானமற்ற செயல்களை, எல்லாவற்றிலும் பரிசுத்தமற்ற செயல்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நித்தமும் இரவும் பகலும் எத்தனை வருஷம் ஆனாலும் கதறுன்னு மன்னிப்பு கேட்டு அந்த கண்ணீருக்கு ஒரு பெரிய விலை வச்சிருக்கார் கர்த்தர் மிகப்பெரிய விலையை வச்சிருக்கிறார். தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்தவர், சிலுவையில கொடுத்தவர் வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தை அறியாம வச்சிருக்கிற குருடர்களாய் இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தராகிய தேவன் அவனை அந்த இடத்துல இப்போ மழை, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 84:6 அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று. அப்போ மழை குளங்களை எல்லாம் நிரப்போம். என்ன கடல்ல இருந்து தண்ணியை உறிஞ்சி மேகத்தொட்டிக்கு கொண்டு போய் எவ்வளோ தண்ணியை நிரப்பினாலும் அந்த பை கிழியாது. வானங்களில் தேவன் வச்சிருக்கிற பை என்ன ஆகாது? அதை யார் சொல்றா? 5300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு யோபு, கர்த்தருடைய தாசன், ஒரு பிசினஸ் மேன் சொல்றான். கர்த்தருடைய தாசன் நாசா விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சி கூடமா இருக்கிறார். அவர் நாசா விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒரு ஆராய்ச்சி கூடமா இருக்கிறார். ஒட்டகமும் ஆடுகளும் மாடுகளும் கோவேறு கழுதைகளும் ஆயிரமான இதுகளை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு எப்படி இருந்தது இந்த ஞானம், இந்த அறிவியல் விஞ்ஞானம் ஞானம் வெளிப்பாடுகள் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அவர் எழுதி வச்சிருக்கிறார், அநேக இடங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. அவனோடு சேர்ந்த அவனுடைய நண்பர்கள், அவர்களும் தேவனுடைய ஆவியில தேவனுடைய வார்த்தைகளை சொல்லதான் செய்கிறார்கள், தவறு செய்கிறார்கள். ஆனாலும் சிலது கர்த்தருடைய ஆவியில சொல்லுகிறார்கள். எப்படியெல்லாம் கர்த்தர் அந்த சிஸ்டமேட்டிக்காக வச்சிருக்கிறாருன்னு, அவர் திட்டம் வகுத்து அந்த மழைகளுக்கான காரியங்கள் எல்லாம் இப்படி வச்சிருக்கிறாருன்னு. அப்போ அந்த மேக தொட்டியிலிருந்து மழையை பெய்ய பண்ணுறாரு. அது பெய்யும் போது ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்புதுன்றாங்க. ஆறுகள் எல்லாம் தண்ணி ஓடுது. நிலத்தடி நீர்மட்டங்கள் எல்லாம் உயருது. இதை ரொட்டீனாக பண்ணுறாரு. உலகம் முழுசும் ரொட்டீனாக பண்ணுறாரு. மழைகளில் தண்ணீரை தூவுறாரு.
மலையில் போய் எவன் தண்ணி ஊற்றுறது? எவன் ஊற்ற முடியும்? மலையெல்லாம் சில காடுகள் மலைகள்லாம் இருக்காங்கெல்லாம் கிட்ட கூட போக முடியாது, மனுஷன் போக முடியாத இடம். அப்படிப்பட்ட இடங்களில் கூட எவன் தண்ணி ஊற்றுறது? அவர் ஊற்றுறாரு, அவர் ஊற்றுறாரு. அப்போ ஒன்று தேக்கி வச்சிருக்கிறார்ல, ஒரு தொட்டி ஒன்று வச்சிருக்கிறாருல்ல, பூமி மானத்தில் தொட்டி வச்சிருக்கிறார் இல்லையா? தொட்டி வச்சிருக்கிறாரு. எங்கடா போச்சு தண்ணி? நோவா காலத்தில் வந்த தண்ணி. மடையானுங்களா பிரசங்கம் பண்ணுறீங்களே, தண்ணி எங்கடா போச்சு? தண்ணியெல்லாம் புருடா பசங்களா அப்படிங்கிறானுங்க. ஆனால் புருடா இல்லை, சத்தியம். போய் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டோம். பூமியின் கீழே 2 மைலுக்கு கீழையும் 8 to 10 மைல் கீழே ஆழங்களில் அந்த தண்ணி இன்னமும் இருக்குது. அந்த தண்ணி இன்னமும் இருக்குது. நோவாவின் காலத்தில் வந்த பர்வதங்களுக்கு மேலே, மலைகள் கொடுமுடிகளுக்கு மேலே, அதுக்கும் மேலே இருந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சுன்னு, அவைகள் எல்லாம் பூமியின் ஆழங்களாகிய ஊற்று கண்கள் என்கிற அந்த ஆழம் என்று கண்ணு, அதுக்கும் பேர் கண்ணு, ஊற்று கண்ணு. 2 மைல் ஆழத்தில் இப்பவும் இருக்குது, கீழே 10 மைலுக்குள்ளே இருக்குது, 8 to 10 மைல் ஆழத்துக்குள்ளே இருக்குது. போய் ஆராய்ஞ்சிக்கோ, போய் இருக்குது, கீழே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் இருக்குது, கர்த்தர் வச்சிருக்கிறாரு, இன்னமும் இருக்குது, எங்கேயும் போல இன்னைக்கு இருக்குது. தண்ணியில தான் பூமியே இருக்குது, முக்காலைவாசி தண்ணியில தான் பூமியே இருக்குது, முக்காலைவாசிக்கு மேலே இருக்குது. அதுவும் உண்மை. அப்போ அன்றைய காலத்தில் அவருக்கு கொடுத்தார், மேக தொட்டியிலிருந்து என்ன பண்ணுகிறீர்? ஊற்றுகிறீர். மனுஷன் இங்கிருந்து அழுகிற அழுகல் தன் தப்பிதத்துக்காக, மீறுதலுக்காக, தன்னுடைய அறிவினத்துக்காக, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேளாமல் போனேனே, உம்முடைய வார்த்தையின்படி நடவாமல் போனேனே, துணிகரமாய் நடந்தேனே, கொண்டேனே, ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும், என் சொந்த புத்தியில சுய புத்தியில சார்ந்து நடந்துட்டேனே, மன்னியும் ஆண்டவரே, கேட்பார் பேச்சை கேட்டேனே, மன்னியும் மன்னியும் என்று சொல்லி கதறு அந்த கண்ணீர் லிமிட் ஏறி 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 தான் கர்த்தர் வச்சிருக்கிற அந்த டைம் வரும்போது அது மழையா பெய்யுது. ஆவிக்குரியபடியும் பூமிக்குரிய நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களினாலும் அப்பதாங்க ஆசீர்வாதம் மழை பெய்யுது. அப்பதான் சம்பூர்ண மழை பெய்யுன்ற அர்த்தமே அதுதான். போனேன், ஒரு ஜபத்துக்கு போனேன், முட்டி போட்டேன், நான் இருக்கிறபடியே இருக்கிறேன், எனக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு ஜெபம் பண்ணி மழை பெய்யணும். அதெல்லாம் மழை பெய்யாது. மழை பெய்யுற சிஸ்டமேட்டிக் தான். சம்பூர்ண மழை இதுதான், பின்மாறி மழை இதுதான். இந்த ஆசீர்வாதம் மழையும் ஏசாமி தான். நன்மையான மழையை பெய்கிறவரும் மழையும் ஏசாமி தான், பின்மாறி மழையும் ஏசாமி தான். தோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே, அதான் பின்மாறி மழை அதுதான், பின்மாறி மழை அதுதான். புரிதுங்களா? அப்போ நிறங்களையும் குளங்களையும் ஏரிகளையும் நிரப்போம் என்றால் அது எவ்வளோ பேருக்கு பிரயோஜனம் உள்ளது. ஏரி தண்ணி, ஒரு குளத்தினுடைய தண்ணி எவ்வளோ பிரயோஜனம் உள்ளது மக்களுக்கு. ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து விழுகிற தண்ணி அங்கேவா இருக்கும்? அது பரவி விருவி ஓடும்ல. அது போகிற இடம்லாம் எல்லாருக்கும் பலன் இல்லை. அதை ஒட்டி இருக்கிற கரைப்பகுதியில் இருக்கிற நிலம் புலனுங்களுக்கெல்லாம், எல்லைகளுக்கெல்லாம், வயல்வெளிகளுக்கெல்லாம் எவ்வளவு அருமையான தண்ணீராக கிடைக்கும் இல்லையா? செழிப்பாக்கும் இல்லையா? அதைத்தான் சொன்னார். அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்றார். 40 ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 45, நேரம் கடந்துட்டு 45. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், பாருங்க 43:30 யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என்று. அங்கே அழுதான் என்று. ஏங்க அவனுக்கு உறவே இல்லைங்க. அவனுக்கு பரலோக தகப்பன் இருக்காரு. ஆனால் கண்ணு முன்னாடி நம்ம சரீரத்தில் மனுஷன் நடக்கிற மாதிரியா இருக்க முடியும்? இல்லை. அப்போ அவனுக்கு உண்மையான உறவு யார் வந்திருக்கா? அப்போ அவனுக்கு அவ்வளோ வருஷம் கழிச்சு அவன் சகோதரன், அவன் அம்மாவுக்கு பிறந்தவன், அவன் தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரே தம்பி. அவனை பார்க்குறான் இத்தனை வருஷம். அவனுக்கு குழந்தையில பார்த்துதான் அவன் இப்போ பார்க்குறவன் எந்த நிலையில் இருக்கிறான்? ராஜாவா இருக்கிறான் தேசத்துக்கு. இவன் பார்க்குற அந்த தம்பி, அவன் என்னவோ அப்பாவுக்கு பிள்ளையா என்ன நிலையில இருக்கிறானோ அந்த நிலையில தான் இருக்கிறான் அவன்.
இந்த தம்பி தான் அண்ணன் எப்படி இருப்பான்னு இவன் கற்பனை கூட செஞ்சது கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தவன், பொய் பிரச்சாரத்தை நம்பி செத்துட்டான்னு நினச்சவன், இப்போ அவன் தம்பி இப்படி இருக்கிறான், அவங்க அண்ணன் இப்படி இருக்கிறான்னு சொல்ல அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆனால் சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு வரல, அப்போ தெரியாது, வர்றாங்க. தான் அண்ணன் தான் அங்கே இருக்கிறான்றதையும் அவன் பார்க்குறான். அவனால் கண்டுபிடிக்க முடியல அது தான் அண்ணன் தான். பார்த்தீங்களா, அதான் குருட்டு கண்ணு, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் தோரணை, அவன் உடை, அவன் கம்பீரம், அவன் இருக்கிற பொசிஷனு, அவனுடைய அதிகாரம், அவன் இருக்கிற அந்த ஆளுமை, அதெல்லாம் அவனுக்கு கண்ணு குருடு. ஆனால் பாருங்க, அவன் அங்கிருந்து யாரை பார்க்குறான் பாருங்க, யாரை தேடுறான் பாருங்க அவன் கண்ணு. அதுதான் உண்மையான உள்ளம், அந்த உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. அப்படி தேடுறான் பாருங்க. தேடிட்ட உடனே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ காலம் கண்ட்ரோலாக இருந்தவன், எல்லாத்துலேயுமே கண்ட்ரோலாக இருந்தவன், சகலத்திலையும் கண்ட்ரோலாக இருந்தவன், அந்த ஒரு பிணப்புன்னு வரும்போது அவனால் அந்த கண்ட்ரோலில் அவனால் இருக்க முடியல. அவன் போய் அழுவும், தன்னால் இடம் தேடி போய் அழுகுறான். அப்போ இவனுக்கு யோசிச்சிருப்பான், எதுக்கு போய் அழுகுறாருன்னு, ஓடுறாருன்னு. இருந்தவர் திடுதுன்னு ஓடுறாரு. அவர் கூட இருந்தவங்களாம் நினச்சிருப்பாங்க, என்னத்துக்கு ராஜா ஓடுறாருன்னு. அப்போ பிரதம மந்திரி அவன் ஓடுறாரு, ஓடி போய் அழுறாருன்னு. அவன் முழுசும் அழுது முடிச்சிட்டானே. அதுக்கப்புறம் கண்ணீர் வர வேண்டாம்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப கண்ணீர் வரணும்? அதான் எல்லாத்தையும் அழுது முடிச்சிட்டானே, எல்லாத்தையுமே இருக்கிற தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டான்ல, உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் காலி பண்ணிட்டான்ல. 45:1 பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல், யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அப்போ திரும்ப 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 அழுகுறான், திரும்ப திரும்ப அழுகுறான். எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும் அவனுக்கு, இருதயத்துக்குள்ளே தேக்கி வச்சுருந்துருப்பான், எவ்வளோ துக்கம். ஆனால் தப்பா போல, தப்பா நடக்கலை. அவன் தப்பா நடக்கலை, தப்பா பேசவே இல்லை. தப்பான வார்த்தை, கெட்டான வார்த்தை அவன் வாயிலேருந்து வரவே இல்லை, இருந்ததும் இல்லை, அவன் வாயில் வரவும் இல்லை. அப்போ அவன் எப்படி இருந்திருக்கிறான்? வெறும் 17 வருடம்தான். அதுலேயும் விவரம் தெரிஞ்ச வயசுன்னு கணக்கு பண்ணால் 1, 2, ஒரு 3 வயசை கூட தள்ளிடலாம். 3 வயது 4 வயது வரைக்கும் தள்ளிடலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் தான் விவரம் தெரிஞ்சது. அப்படின்ற விதத்தில் பார்த்தா ஒரு 14 ஆண்டுகள் தான் தன் தகப்பனோடு இருக்கிற அந்த இது. அது அவனில் சாகவே இல்லை. அது அவன் தான் கிரேட், சாகவே. இப்போ இன்னொன்று என்னன்னா, வேத சத்தியம், இந்த இவன் தான் அண்ணனை பார்க்குறான், அப்படி பார்க்குறான், அதுக்கு பிறகு கட்டி பிடிக்கிறான், அழுகுறான், எல்லாம் பண்ணுறான். அவனுக்கு இருக்கிற அந்த உள்ளம் பென்னிமீனுக்கு கிடையாது. அதே யாக்கோப்பு, அதே ரேச்சலுக்கு தான் பிறந்தவன் தான் பென்னிமீன். இவனுடைய ரத்தம் தான் அவன் ரத்தம். ஆனால் இவன் தேவனோடு இருப்பது போல அவன் தேவனோட கிடையாது. அவன் தகப்பன் தேவனோடு இருந்தது போல பென்னிமீன் கிடையாது. பென்னிமீன் கிடையாது. இவன் அவன் மேலே உயிரே விடுறான், அவன் மேலே உயிரே வச்சிருக்கிறான், உயிரை விடுறான், அவன் மேலே உயிரை விடுறான். ஆனால் இவன் அவன் மேலே அன்பாக இருக்கிறான். எல்லாரும் போல ஒரு அன்புன்ற அன்பில் இருக்கான், பாசத்தில் இருக்கான். ஆனால் உயிரை விட முடியாது. உயிரை போல சிநேகிக்க அவனால் முடியாது. அவனை, தன் சகோதரனை இவன் பென்னிமீன் பண்ண முடியாது. அவன் இருக்கிறானோ இல்லையோ, நான் இருப்பேன் என்று சொல்லி, தேவனுடைய மகனாக இருப்பேன் என்று சொல்லி அவன் நடந்து கொண்டான். அருகில் 2-3 பாருங்க. அவன் சத்தமிட்டு அழுதான். பாருங்க, அவன் சத்தமிட்டு அழுதான். சும்மா அழுலங்க, சத்தமிட்டு, பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், சத்தமிட்டு அழுகுறான், சத்தமிட்டு அழுகுறான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். எத்தனை முறை நீங்க என்ன போய் படிச்சு பாருங்க, தனிமையில அப்புறம் போய் உட்காந்து படிச்சு பாருங்க இந்த பகுதியை. அவன் ஒவ்வொரு முறையும் அவர் இருக்கிறாரா, அவர் இருக்கிறாரா, அவர் அடபோயா, அவருக்கு என்ன செத்தா எடுத்து போகிறதுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், சூழ்நிலை நான் இப்படி வந்துட்டேன், கொண்டுட்டேன், ஓகே, அவருக்கு நான் என்ன கடமையோ அதை நான் செய்கிறதுனோ அதெல்லாம் நான் செய்வேன். அப்படிப்பட்ட இன் ஜென்ரல் நம்மளை போல ஒரு மகன் கிடையாது.
இந்த தாசன் அப்படி கிடையவே, இந்த கர்த்தருடைய தாசன் அப்படி கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப கேட்குறாரு. அவனுக்கு மேலே நம்பிக்கையே கிடையாது, தன் சகோதரர்கள் மேலே நம்பிக்கையே கிடையாது. திரும்பவும் கேட்குறான். தம்பியும் வந்திருக்கிறான் இத்தனைக்கும், இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. இருக்கிறாரா இருக்கிறாரா? அப்போ இவன் உள்ளெல்லாம் எங்கே அடிச்சுக்கிட்டு இருக்குது? அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்குது. அவனுக்கு உள்ளெல்லாம் அடிச்சு, அவன் இவ்வளோ பெரிய இதில் வந்து பாருப்பா, அப்பா என்னை, கடவுள் என்னை எந்த லெவலில் வச்சிருக்கிறார் பார். உலகத்தில் பிரசித்தி பெற்ற அத்தனை பேரும், உலகத்தில் இருக்க மொத்த பேரும் இங்கே தான், இங்கே என் பாதத்துக்கு தான் வரும்படி வச்சுட்டாரு கர்த்தர். நீங்கள் வந்து பாரு, நீ வந்து அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை, சொல்கிறதுக்காக அல்ல. அப்பா நீங்கள் அழுக. அவன் யாக்கோபு அழுதுருப்பான்ல, ஏன் சம்பவித்தது, ஏன் இதெல்லாம் சம்பவித்தது, ஏன் இதையெல்லாம் விரும்பத்தகாததெல்லாம் சம்பவித்தது, ஏன் நம்ம நினையாதது சம்பவித்தது, ஏன் நினையாதது நம்ம வாழ்க்கையிலிருந்து பறிக்கப்பட்டு போயிருச்சு, ஏன் நம்ம வாழ்க்கையிலிருந்து பிடுங்கப்பட்டு போயிருச்சு, நம்ம கண்ணு முன்னாடி இல்லையே, கண்ணு முன்னாடி இருந்ததெல்லாம் இல்லையே, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் தகப்பனார் வந்து அழுன்னு அழுதுருப்பார். தகப்பனார் அழுதுருப்பார். அந்த அழுகை வீணாகவில்லை, தகப்பனுடைய அழுகை வீணாகவில்லை. என்னை இந்த வழியாய் நடத்தி கொண்டு வந்து இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும்படி செய்த தேவன் அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படி, உலகத்தின் மக்கள் அநேக மக்களுடைய துயரங்கள் கண்ணீர்களை எல்லாம் துடைக்கும்படி, அவங்க பாடுகளை நீக்கும்படி, அவங்க கஷ்டங்களை நீக்கும்படி, அவங்கள உயிரோடு கூட காக்கும்படி கர்த்தர் என்னை இப்படியா என்னை இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கும்படி செய்திருக்கிறார் என்று நினைத்து தான் அவன் அழுதுருப்பான். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம்லாம் அப்படிதான் வருது. வாசிங்க. அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க, விற்று போட்டதினால் என்ற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுது பாருங்க. விற்று போட்டதினால நீ அதையே நினைச்ச ஆடாத, அதை காட்டிலும் விலையேற பெற்ற காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு என்னை இவைகளெல்லாம் அனுமதிச்சு இந்த வழியில என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரே. ராஜாதி ராஜா, இயேசு மகா ராஜா எனக்காக சிலுவையில கண்ணீர் வடிச்சார, மன்னிச்சு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று நம்ம எல்லோருக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை, இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை, ஜெபத்தை, கண்ணீரை தேவன் பிதாவை நோக்கி கேட்ட அந்த விலையேறப்பெற்ற மன்னிப்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாரே, அந்த மன்னிப்பை நமக்கு கொடுத்தாரே. பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவாகிய தேவனை விற்று போட்டார் என்று தான் சொல்லணும். வித்துட்டாரே, அவர் அப்படியே வித்துட்டாரே. பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக விற்று கொடுத்ததுனால தான் இன்னைக்கு விற்கப்பட்ட நம் வாழ்க்கையில எல்லாம் மீட்கப்படுவதற்கும் விடுவிக்கப்படுவதற்கும் நாம் ரெட்டிப்பாய் சுதந்திரித்துக் கொள்வதற்குரிய கிருபைகளை சிலுவையில உண்டு பண்ணி வச்சிருக்கிறார் கர்த்தர். அவர் வடித்த கெத்செமனேல வடித்த ஒவ்வொரு கண்ணீரும் நமக்காகத்தான். நம்ம அவ்வளவு நல்லவங்களா? நம்ம ஒருத்தரும் நம்ம நல்லவங்க கிடையாது, நம்ம ஒருத்தரும். ஆனா நல்லவங்க இல்லாதவங்களை நல்ல பிள்ளைகள் ஆக்க, நல்ல வாழ்க்கை இல்லாத பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக, நல்ல வாழ்க்கை உள்ள பிள்ளைகளாக, நல்ல வாழ்வு வாழும்படியாய், இம்மையில மறுமுழும் வாழும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து ரத்தம் சிந்தினார், கண்ணீர் சிந்தினார். ஆமென். அப்ப பாருங்க, விற்று போட்டதினால் சஞ்சலப்பட வேண்டாம். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இந்த வார்த்தை 2 இடத்துல பயன்படுத்தப்படுது, 2 முறை 2 இடத்துல பயன்படுத்த. தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த பாடுகளுக்கு, இந்த உபத்திரவத்தின் வழியில இந்த உருவ நடக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டாரு.
அவருக்கு பிறந்த பிள்ளைங்கள யாரையுமே இல்லை, அவர் ஒருத்தரை தான் தெரிந்து கொண்டார், அவரை தான் இதில் அனுமதிச்சிருக்கிறார். அவரை தான், அவருக்கு பிறந்த சகோதரர்களை யாரையும் கர்த்தர் அதுக்குன்னே தெரிந்தெடுக்கலை. அவனுங்கெல்லாம் நல்லா 3 வேளை தின்னுட்டு நல்லா துணிமணியெல்லாம் நல்லா போட்டுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நல்லா நம்மளை தின்னுட்டு கொளுத்துட்டு போய் நல்லா தான் இருக்கிறானுங்க. ஒரு குறை கிடையாது அவனுங்களுக்கு. குறை இல்லாமலே குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு திரியிறானுங்க. ஆனால் எந்த குறையும் கிடையாது, நல்லா நிறைவாக இருக்கிறானுங்க, நல்ல தொப்பையை போட்டுக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்கானுங்க. ஆனால் அவங்கள தெரிந்து கொண்டலை, அவங்க வம்சத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்ளலை. அதனால தான் சொல்றாரு, அநேகரை காப்பாற்றவும் அநேகரை கர்த்தருடைய ரட்சிப்பின் வழியிலே கொண்டு வரவும் காப்பாற்றவும் தேவன் என்னை முன்னவே அனுப்பினாருன்னு 2 முறை சொல்றார். 2 முறை சொல்றார். தேவன் எங்களை முன்னமே அனுப்பினார். 8 ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். உங்களால சொல்ல முடியுமா, நீ என்ன வித்து போடலடா, உங்களால எனக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது உங்களால அல்ல. ஆனா நீங்க முன்னாடி காணப்படுறீங்க, இந்தந்த உருவத்துல இந்தந்த பெயர்ல காணப்படுறீங்க. ஆனா என் தேவன் அதை எனக்கு என்ன செய்தாரு, அனுமதித்த காரியங்கள் மனுஷ ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதது. மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டு புத்தியை கேட்டு செய்கிறவர் இல்லை, புத்திய ஞானத்தை கொடுத்தவர் மனுஷனால வேதம் சொல்லுகிறது, அவனால அறிய முடியாததை செய்கிற தேவன். அறியவே முடியாது. ஞானி என்பவன் 10 பைசாக்கு லாய்க்கு இல்லாதவன். ஞானி என்று சொல்லப்படுகிறவன் 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாதவன். வேதத்தின்படி 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாதவன் ஞானி என்பவன். என்னென்ன ஞானி என்பவன் யாரு, அவன் சொந்த புத்தியில நடக்கிறவன், சொந்த புத்தியை நம்புறவன், சொந்த ஞானத்தை நம்புறவன், சொந்த வழியை நம்புறவன், சுய புத்தியில சார்ந்திருக்கிறவன், சார்ந்து நடக்கிறவனுக்கு பெயர் தான் ஞானி. அவனை தேவன் மதிக்கவும் மாட்டார், அவனோடு தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றவும் பயன்படுத்தவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது பயன்படுத்தவே மாட்டார் என்று சொல்லி. அப்போ இந்த தாசன் ஞானி கிடையாது, நீதிமான் பரிசுத்தவான் சொல்றார். அடுத்தது பாருங்க, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிற வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யமீனின் கண்களும் காண்கிறதே. இந்த இடத்துல வரும்போது நம்ம எப்படி தடுமாறுறோம் பாருங்க. என் தம்பின்னு சொல்றதுக்கு உன் தம்பின்னு நம்ம மாம்சம் வேலை செய்து பார்த்தீங்களா பாருங்க. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து, அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். இந்த அழுகைக்கும் அந்த அழுகைக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த அழுகைக்கும் அந்த அழுகைக்கும், இது கணக்கில் வர அழுகை ஒன்று, கணக்கில் வராத அழுகை இன்னொன்று, கணக்கில் வராத அழுகை இன்னொன்று. அப்போ திரும்பவும் அழுகுறான் பாருங்க, திரும்பவும். அப்போ எவ்வளோ பெரிய பொசிஷனில், எவ்வளோ பெரிய யோசேப்பு. நான் நினைச்சேன் கிடையாது, தன்னுடைய திறமையை குறித்து, தேவன் கொடுத்திருக்கிற விசேஷித்த திறமையை குறித்தும் விசேஷித்த தாளந்துகளை குறித்தும், காரியங்களை செம்மையாய் செய்கிற காரிய சித்தி உள்ளவன், உலக பிரசித்தி பெற்றவன். இந்த சம்பவங்கள் நடந்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டு கிட்ட நெருங்குதுன்றாங்க. அப்போ 5000 ஆண்டுகளும் இன்னமும் அவனை குறித்து, இந்த தாசனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இதை பற்றி உலகம் முழுதும் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் அவனை எவ்வளவாய் நேசித்திருப்பார். அப்போ தேவனுடைய பாதபடி தான் என் மஞ்சம்.
எத்தனை நொறுக்குதல் வந்தாலும், எத்தனை பிழிதல் வந்தாலும், எத்தனை விதைகள் என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு போனாலும், என்னை பறிக்காதவர் கரத்தில் நான் இருக்கிறேன். ஒருத்தனும் பறிக்க முடியாதவர் கரத்தில், என் அப்பாவுடைய கருத்துக்குள்ள இருக்கிறேன். மற்றவைகள் எல்லாம் ஒரு வேடம் அணிந்தது போல வந்து அந்த வேடத்தை நிறைவேற்றி விட்டு கடந்து சென்று விடும். தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறதுனால பறிக்கப்பட முடியாத ஒரு கருத்துக்குள்ள என்னை கொடுத்துட்டா அவர் கருத்துக்குள்ள இருக்கிறேன். பறிக்கிறவைகள் எல்லாம் என்னுடையவைகளா இராதபடி தேவன் அருளி செய்கிறவைகள் எல்லாம் தேவனுக்கே உரியது என்று அர்ப்பணம் செய்வது தான் தேவனுடைய அனந்த நோக்கமும் அனந்த சித்தம். நீர் தருகிற யாவும் உமக்கே, இவைகள் யாவும் என்னுடையவள் அல்ல, எல்லாம் உம்மிடத்தில் வந்தது, அதை உமக்கே அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. இதுதான் அவருடைய குணம், தாவீதின் குணமும் அதே தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து வர்றவங்களுக்கு தான். அதனால தான் எங்கேயாவது முதலே சொல்லிட்டேன், எங்கே போய் முட்டி போட்டாலும் சரி, எங்கே போய் ஜெபம் பண்ணாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆசீர்வாத மழை பெய்யுன்னா இப்படிலாம் பெய்யாது, சம்பூர்ண மழை இப்படி பெய்யாது, பின்மாறி மழை இப்படி பெய்யாது, ஏரிகளும் குளங்களும் நீர்வீழ்ச்சிகள்லாம் உண்டாகும்னு சொல்கிறது, புன்னை மரங்கள் உண்டாகும். இன்னும் வேதத்தில் ஏசாயாவில் இருக்க புன்னை மரங்கள் உண்டாகும், இது உண்டாகும், அது உண்டாகும், ஊற்று கண்கள் உண்டாகும். இது எல்லாம் இந்த வழியில் போகிறவங்களுக்கு மட்டும்தான். கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை அப்போ எவ்வளவு தூரம் தேவனை ருசித்திருப்பார். இந்த அழுகையில், இத்தனை பிரிவில், எவ்வளவு பிரிவு போனாலும் பாருங்க, அந்த கல்ச்சரில் போய் அவன் ஒட்டவே இல்லை, அந்த நாகரீகத்தில் போய் ஒட்டலை, அந்த பண்பாட்டின்படி பண்பாடில் போய் ஒட்டலை. அவன் அங்கே இருக்கிற ஒவ்வொரு அதில் இருக்கிற மக்களுடைய மொழிகளும் அவங்களுடைய நட உடை பாவனைகளில் போய் ஒட்டலை, அங்கே இருக்கிற மனுஷருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் ஒட்டலை, அவங்களதுல ஒன்று கூட அவனுங்கள ஒட்டலை. நம்மக்கிட்ட இல்லாத ஏராளமான குணாதிசயம் அந்த தாசங்கிட்ட இருக்குது, ஒட்டவே இல்லை. அங்கே போய் ஒட்டிக்கிட்டதுனால பாசம் எதுவும் குறைஞ்சிடல, அன்பு எதுவும் குறைஞ்சிடல. தன் தகப்பன் மேலே, தான் தம்பி மேலே வச்சிருந்த உயிருக்கு மேலானது அவன் மரண நாள் பரியந்தமும் வச்சிருந்தான், மரண நாள் பரியந்தமும் வச்சிருந்தான். அதுக்கு பிறகும் சகோதரர்கள் அவனை குறித்து பேசும்போது அப்பவும் அழுவுறான், ஏண்டா இப்படி இருக்கீங்கன்னு. அப்படி என்னும்போது இந்த அன்பு, கர்த்தர் அவனுக்குள்ள வச்ச அந்த அன்பு எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கு. பூமியில் அநேகர் அழுகிறார்கள், அதில் அநேக வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் மிகவும் நொடிஞ்சு வாழ்க்கையில் எல்லாம் உருக்குலைந்து உருக்குலையும் போது ஒரு வண்டி போய் அடித்து மோதி உருக்குலைஞ்சிருது. ஓடி வர்றாங்க ஜனங்க, ஒன்று நடந்துட்டுன்னு, விபத்து நடந்துட்டுன்னு ஓடி வர்றாங்க. பலரும் பலவிதமாக ஓடி வருவாங்க. என்னென்னு, எவ்வளோ உருக்குலைஞ்சதில் வண்டி ஓட்டினவன் என்னவா இருப்பான், எப்பயோ செத்து போயிருப்பான். அல்ல, வண்டிக்குள்ளே இருந்தவன் எப்பயோ செத்து, வந்துல எத்தனை பேர் இருந்தாங்களோ தெரியாது, அவங்களுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஓட்டினவன் உள்ள உயிரோடு இருக்கிறான்னா எப்படி இருக்கும்? அவனை வெளியே எடுக்கும்போது கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க எல்லாமே. பார்க்கும்போது அவன் கை காலெலாம் முறியவே இல்லை, கழுத்து முறியலைன்னு இன்னும் எப்படி இருக்கும்? அவன் உயிரோடு அவனை பத்திரமா வெளியே எடுக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த கார் தான் அதுக்கு காரணம், அதை தயாரித்த விதம் தான் அதுக்கு காரணம். அதுக்கு ஒரு புக்லெட் கொடுத்தாங்களே, அதில் என்னென்ன மாதிரிலாம் நடந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்கன்னு சொன்னது தான் காரணம். அதில் ஏர்பேக் அதில் இருக்குது, அதுதான் காரணம்னு கிடையாது. அப்போ அந்த உருக்குலைந்த நிலைமையே தான் வர்றவன், ஓடி வர்றவன், தூக்குறவன், ரெஸ்கியூ பண்ண வர்றவன் உயிரோடு இருக்கிறானான்னு தான் பார்க்க வருவான். அவனுக்கு அதுதான் தெரியும். ஆனால் இந்த நிலை வரும்னு அறிஞ்சவர் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி, அவன் ஆத்துமா தான் முக்கியம்னு அவனை வெளியே கொண்டு வந்து ஒரு குலைந்த அந்த நிலையை அப்படியே இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் தான் மாத்துறது கர்த்தர். அப்பதான் மழை பெய்யும் போது பறித்தவைகள் எல்லாம் திரும்ப என்ன விதத்தில் கர்த்தர் கிருபை செய்கிறார் என்றது மனிதன் பார்க்கும் பொழுதுதான், ஓ தேவன் நம் கரத்தில் இருந்தது பரிசுத்தமானது அல்ல, நன்மைக்கேற்றதுமானது அல்ல, அது நம்முடையதல்ல, பரிசுத்தருடைய கரத்திலிருந்து வருதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் நமக்கு கிருபை செய்தாரே என்று நினைக்கும் போதுதான்
அழுகை அதிகமாக, உண்மையான அழுகையெல்லாம் இன்னும் அதிகமாக வரும். ஆமென், ஆமென். நேரம் ரொம்ப கடந்துட்டு, கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையே, கடந்த வாரத்திலிருந்து இது பேசுகிறீர் ஆண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள் என்று, மழை குடங்களை நிரப்பும் என்று. அல்லேலூயா. இந்த சத்தியமுள்ள வார்த்தைக்காகவும், சத்தியமுள்ள உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்காகவும், கிருபையுள்ள ஆண்டவரே தயவுள்ள உம்முடைய வார்த்தைக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை தேவரீர் உம்முடைய மிகுந்த கிருபையின் தயவினாலும், நீர் கொடுத்த பலத்தின் சத்துவத்தினாலும், ஆண்டவரே சாரத்தினாலும், உம்முடைய உற்ற துணையினாலும் இந்த நாளின் ஆராதனையை நேர்த்தியாய் நடந்து முடிய கிருபை செய்தீரே. உங்கள் பரிசுத்த நாமம் எல்லாவற்றிலும் இன்னும் மகிமைப்படுவதாக, இனிமேலும் இதுக்கு மேலேயும் மகிமைப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கேட்ட யாவரும், கலந்து பங்கு பெற்ற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. லைவில் இணைந்த யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையிலே நேரடியாய் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உமது கரத்துக்குள்ளே, உமது இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.